பார்த்து சிரிச்ச பச்சைங்கிலில பானைய கட்டி தூக்கின போன உன்னை அப்ப கலங்க வச்சிட்ட கண்ண பாதையில மல்லிப்பூவை ஏற்றிட்டோம் என்ன வளர்த்த பொக்கி செத்த மண்ண மூடி புதைச்சிட்டோம் ஜெயசீலனப்பா தோளு மேல வளர்த்த புள்ளைய கொல்லிப்பான தூக்க வச்ச ஊர்வலமா நீ போக பொறிவத்தலைய நான் இறைச்சேன் வந்தோ சொந்தோ உன்னை சுத்தி வாய்க்கரிசிய போட்டுச்சு சாங்கிய சொல்லி சங்க ஊதி உடற்பால ஊத்திச்சு நீ சுமக்க போன மண்ணு உப்புள்ள தனி மரமா நின்ன நீ சுமக்க போன மண்ணு அப்ப தனி மரமா பச்சை மூங்கிலில பானைய கட்டி தூக்கின்னு போன உன்னை கலங்க வச்சிட்ட கண்ண நீ போன பாதையில மல்லிப்பூவை எரிச்சிட்டோம் வளர்த்த அப்பா புட்டு செத்த புதைச்சிட்டோம் போன பாதையில மல்லிப்பூவை எரிச்சிட்டோம் என்ன வளர்த்த புட்டு செத்த ஜெயசீலன் அப்பாவை மறைச்சிட்டோம் 1960 வருடம் எங்கள் சென்னை மாநகரினிலே செஞ்சாஜ் கோட்டை அருகினிலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பிரபல பாக்ஸிங் வாத்தியாராய் வாழ்ந்து இன்று தானாக முடிவு தேடி வாழாமல் போனதே ஐயா ரத்தினம் ஐயா நீ சாகும்போது யாரை சொல்லி அழைத்தாயா முனிய சந்திரன் வாங்கி வந்த பூமா பார்த்திருக்கேன் உன்ன போல கெத்து இல்ல கத்து தந்த விதைகளே ஐயே
ஆட்ட கணக்குடா விதி போட்ட கணக்குடா அத கூட்டி பெருகி போட்டு பார்த்தா போட்ட கணக்கு குட்டியாருன்னு ஒண்ணுலாம வாழ்ந்துட்டாரு இந்த விதைக்கெல்லாம் இனிமே நாதி யாரு அண்ணன் புலோகனா வாதியா தப்பு நடக்குது நம்ம நாட்டுல பாட்டு எழுதி பாடி வரோம் கானா பாட்டுல ஆம்பளை செய்யற தப்போ உங்களை செய்யற தப்போ நான் விக்ஸ் மாத்திர சாப்பிட்டேன் ஆம்பளை செய்யற தப்போ செய்யற தப்போ பசங்க எல்லா பெண்களையும் சொல்ல எல்லாம் கவனிப்பா கேளுங்க. எல்லா பெண்களையும் சொல்ல ஒரு சில பெண்கள் இந்த மாதிரி எங்க ஊர்ல புளியாந்தோப்புல சுத்தி நிற்கிறாங்க. பொம்பளை பத்தி சொல்லுறேன்னு நான் கவனமா கொஞ்சம் நீயும் கேளு. பொம்பளை மேல டவுட் இருந்தா சினிமா தேட்டர்ல போய் பாரு. காலையில எஞ்சிக்கு வாங்க மூஞ்ச கால கைவிக்கு வாங்க. சாமாவத்தான் தெய்யன்னு தேய்ச்சி கூட வச்சுக்குவாங்க. தவளை பா சாமானா அதுவும் தவறா தவளை ஒண்ணு தூக்கிக்க. தவளைனா நிறைய பேர் தெரியாது, குடம் தான் தவளை. தவளை ஒண்ணு தூக்கிக்குவாங்க, தண்ணிக்கு போறேன்னு காட்டிக்குவாங்க. கொயா வாண்ட கொயா வாண்ட தவளைய போட்டுட்டு ஊராரு கதைய பேசிடுவாங்க. 10 மணி ஆன உடனே மேக்கப் நின்னுடுவாங்க. மார்னிங் ஷோ சினிமா பார்க்க எல்லாருமே ஓடிடுவாங்க. எல்லாருமே ஓடிடுவாங்க, அமைதியாக வந்துடுவாங்க. கட்டண புருஷன் கேட்ட உடனே கருப்பசாமி கோயிலுக்கு போனோன்னு போய்விடுவாங்க. பொம்பளை பத்தி சொல்லிட்டேன்னா தப்பு இருந்தா சப்புங்க என்ன